நாம பத்திரமா பிள்ளைய பத்திரமா பிடிச்சு உட்கார வைக்க கீழே. என்ன வீட்டுல மைனி எங்கன போச்சு? மைனியை காணோம். மாமா மாமா தலையெல்லாம் வலிக்குது மாமா. பின்ன சாமி இந்த அத்தை வரட்டும் சாமி, ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் இல்ல. ஐயா ரோட்ல போறவன் வரவன் பார்த்து போலாம். என்னையா இப்படியா கவனம் இல்லாத போவாங்க? என்னையா சாமி நீ? மாமா நான் ஒழுங்கா தான் போனேன், வண்டிக்காரன் தான் வந்து என்ன இடிச்சிட்டான். என்ன இப்ப அதெல்லாம் பிள்ளைகிட்ட கேட்க வேண்டாம், விடுங்க. பிள்ளைய முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போகும். பிள்ளை பாவம் எம்பிட்டு ரத்தம் போயிருக்கு பாருங்க. அடிப்பட்டதும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போனேன்னு அங்க இருந்தவங்க சொன்னாங்க. ஆனா நல்லா பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. பிள்ளைக்கு தலையில பழமா அடிபட்டிருக்கு. நான் தம்பியை பாத்துக்கிறேன். நீ இந்த மைனி எங்க இருக்கான்னு போய் சத்த சீக்கிரம் தேடி கூட்டிட்டு வா. அப்படியே தங்கத்தையும் அழைச்சிக்கிட்டு வா. சாமி இந்த உடனே வந்துடுறேன் சுபினே. லே சிபினே, என்ன மாமா இது? எட்டி நீ இப்படி கொல்லப்புறத்துல இருந்து வரியா? அதான் ராமு உன்னைய தேடிக்கிட்டு போறான். ராமு ஆளு சத்தம் காணும் போயிட்டான் போல இருக்கு தெரு பக்கம். லே சிபினே, என்னையா இது? எங்கயா போன? ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி அடிபட்டிருக்கு. என்ன மாமா ஆச்சு உனக்கு? எங்க போனா? பள்ளிக்கூடத்துல சாப்பாட்டு பிள்ளை அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. கடைக்கு போலான்னு வெளியே வந்தவன் ரோட்டை பார்த்து தாண்டாம மோட்டர் வண்டி வந்து இடிச்சு கீழே விழுந்து தலையில நல்லா அடிபட்டுடுச்சுமா பிள்ளைக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏண்டா பார்த்து போக மாட்டியடா? அங்க அந்த பக்கம் வந்தாலாமா? தங்கம் எங்க இருக்கா? இப்பதானே உங்க ஆத்தாலும் தங்கமா வீட்டுக்கு போனாங்க. நான் வழியில பாத்துட்டு தான் வரேன். வசந்திக்கு ஒரு போன் ஒண்ணு போட்டு தங்கத்தை கையோட கூட்டிட்டு வர சொல்லுமா. ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய எடுத்துட்டு போவோம். வேற எங்கேயும் வலிக்குதாடா? எங்கேயும் வேற இடத்துல எங்கேயும் அடிபட்டிருக்கா? அத்தை தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, கை வலிக்குது, வயிற்று வலிக்குது. ஐயோ என் பிள்ளை வலிக்குதுன்னு சொல்றானே. மாமா என்ன மாமா பாத்துட்டு நிக்கிறிய? பள்ளிக்கூடத்துலயே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போனோன்னு தான் சொல்றாவ. அவங்க சொன்னா நம்ம அப்படியே விட்டுதா? நம்ம ஒரு வாட்டி கூப்பிட்டுட்டு போறது இல்லையா? உன் மேலாக்க காயத்துல மட்டும்தான் இந்த மருந்து வச்சு விட்டுருக்காங்க. பிள்ளைக்கு தலைக்குள்ள எதுவும் மண்டையில அடிபட்டிருக்கா இல்ல வேற எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, லேசான காயம்தான். விழுந்ததுல சராச்சிருக்கு முகமெல்லாம். அந்த வலிதான் தலை வலிக்குது போல இருக்கு பிள்ளைக்கு. சூடா வெண்ணி தண்ணி போட்டு எடுத்துட்டு வந்து குடிக்கி குடு, இல்ல சுடு கஞ்சி ஏதாவது வச்சு குடு. அந்த அவன் பக்கத்துலயே உட்காந்துருக்கான். எனக்குமே ஒரு மாதிரி கை கால்லாம் வெட வெடன்னு நடுக்குது. எனக்கு ஒரு காப்பி தண்ணியை போட்டு எடுத்துட்டு வரியா? என்ன நேரமோ காலமோ காலையிலேயே பால் கட்டிடுச்சு. எலுமிச்சம்பழத்தை மந்திரம் பண்ணி எவ்வளவு வாசல்ல வச்சிருக்கா. இப்ப என் பிள்ளைக்கு அடிபட்டுடுச்சு. ஐயோ ஆண்டவனே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அப்படி எதுவும் தண்டிக்கிறதா இருந்தா எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆயிருக்க கூடாதா? இந்த ஒன்னு அறியாத பச்சை மண்ணுக்கா உன் கொடுமையெல்லாம் காட்டணும்? ஆண்டவனே முருகா, உன் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒரு அளவு இல்லையா? உனக்கும் கண்ணு இல்லைன்னு நிரூபிச்சிட்டியே. நான் இப்ப என்ன செய்வேன்? ஐயோ தங்க வேற பதறிக்கிட்டு போனாலே. மைனி எவ்வளவு ஏதோ செஞ்சுட்டா. ஐயோ உனக்கும் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடும், குடும்பத்துக்கு ஏதாவது நடக்க போகுதுன்னு அவ சொல்ல நான் காதல வாங்காம இருந்துபிட்டனே. இப்ப அவ பிள்ளைக்கே இப்படி வரைக்கும் எடு வந்துருச்சே. இத பார்த்தா என்ன ஆவான்னு தெரியலையே. ஆண்டவா, ஐயோ என்ன நடக்கும்னு நினைக்க முடியலையே என்னால. ஏன் சுபினே, மாமா மடியில படுத்துக்க சாமி. அம்மனா ஏலே சிபினே. சுல்லா, அடே ஏந்திரடா. ஆத்தா வசந்தி, பிள்ளைய எழுப்ப வேண்டாம். தலைய வலிக்குதுன்னு இப்பதான் செத்த படுத்தான். படுத்திருந்தா பாரா சாமி. எங்க போனா என்னாச்சு? ஒரு இடத்துல துருன்னு இருக்கிறதே கிடையாது. ஆத்தா சரியா இருந்தா தானே பிள்ளை சரியா இருக்கும். என்ன செய்யறது? எல்லாம் தலைகீழெல்லாம் நடக்குது. ஒரு பிள்ளைய எப்படி பார்க்கணும்? எப்பா இங்க போற வர வழியில பாத்து போ, பத்திரமா போ, உன் பாட்டுக்கு நீ இருக்காதுன்னு சொல்லி வளர்க்கணும். அப்படியே அவ சொல்றா? சிரிக்க அவ பாட்டுக்கு இல்ல ஊரை சுத்திக்கிட்டு நிக்கிறா. எங்க இவனை பெத்தவ? ஏய், ஏன் தங்கச்சியை சொல்றீங்க? உன் அண்ணங்காரன் என்ன பண்றான்? அவனை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிற? ஒயின் ஷாப்பா குடிச்சுக்கிட்டு கலப்பிக்கிட்டு கடந்துட்டா போதுமா? ஆமா, என் அண்ணன் குடிக்கிறான்னு தெரியும்ல. தெரிஞ்சா ஒரு குடும்ப பொம்பளை அவ எப்படி நடந்துக்கணும்? ஐயோ நம்ம புருஷன் குடிகாரனா இருக்கானே, குடும்பத்து பொறுப்பெல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும். அவனை எப்படியாவது திருத்தி கொண்டாருன்னு இல்ல. எப்ப பாரு நாத்தனாக்கிட்டையும் மைனிக்கிட்டையும் வம்புக்கு வந்து நிக்கிறது அவளுக்கு ஒரே வேலை. இந்தாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மாமா, நீங்களும் உங்க தம்பியும் தான் அந்த தங்கத்துக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்குறிய. அவ பண்ணதெல்லாம் இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? பாத்தியல? எனக்கும் என் அக்காவுக்கும் கொடுத்த குடைச்சலுக்குதான் இப்ப அவ பிள்ளைக்கு இந்த மாதிரி அடிபட்டு கிடக்கு. ஆமா, அதெல்லாம் பேச வேண்டிய நேரமா இது? ஏதோ என்னவா தெரியல, அவ அந்த மாதிரிதான். காலையில பாலு கெட்டு போனதுலதான் இப்படி ஆச்சுங்கிறா. எங்கேயோ யாரோ வாசல்ல ஏதோ வச்சுட்டாங்க, அதனாலதான் இப்படி ஆச்சுங்கிறா. இப்ப நீ வந்து தங்கத்தாலதான் இவனுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்ற. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு எதையாவது முடிச்சு போடுறது. பாவம் பிள்ளை தலை வலிக்குதுன்னு சொல்ற. அமைதியா இருங்க சித்த. என்னடா இது? அத்தை நான் நல்லா தான் நடந்து போனத்த, வண்டி கடந்தா வேணும்னே என் மேல வந்து இடிச்சிட்டான். ரயில தங்கத்தையும் கூட கூட்டிட்டு வந்தா என்னமா? ராசத்திக்கிட்ட சொன்ன சொல்லலையா அவ? இல்லையா அக்கா எதுவும் போன் பண்ணலையே. உன் அக்கா உனக்கு மேலதான் இருப்பா. பிள்ளைய பெத்தவ அவ எங்கேயோ கிடக்குறா. உன் அண்ணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுமா. இருங்க சொல்றேன். என்ன ஆஸ்பத்திரிக்கு போவேனாமா? ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொன்னா மட்டும் கூப்பிட்டுட்டு போலாம். ஏச்சுப்பினே, வலி இப்ப எப்படியா இருக்கு? வலிக்குதுதான் மாமா. ரொம்பமா வலிச்சதுன்னா சொல்லு, உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். இப்ப அத்தை சூடா கஞ்சி கொடுப்பா, அது சாப்பிடு. சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடு, வலியெல்லாம் குறைஞ்சிடும். தங்கச்சி பெருக்கி இந்த தங்கச்சி பாரு. அண்ணன் தம்பி அப்படி அச்சு மறாம எப்படி இருக்காங்க பாத்தியா? ஏக்கா
வசந்தி, என்ன பண்ண வந்துட்டீங்களாம்மா? ஏம்மா பாத்தீங்களா பிள்ளைய? ஐயோ நான் என்னடி சொல்றது? இப்ப தானடி எதை பத்தியும் யோசிக்க கூடாது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு போலான்னு சந்தோஷமா என் மனசை தைரியப்படுத்தினேன். அதுக்குள்ள என்ன ஒரு இடிய விழுந்துருச்சு பாத்தியா? ஆமா நீ ஒண்ணு, அந்த பைய கண்ணு முன்ன தெரியாம கீழே விழுந்ததுக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய வீராங்கனையாட்ட வீராப்பா பேசுன. ஏக்கா நான் கூட சிங்கம் ஒண்ணு நடப்போடுதுன்னு பாட்டெல்லாம் பாடினேன். சிங்கம் செத்து போன மாதிரி கிடக்காதே ஏக்கா. கேட்டி, சின்ன பிள்ளைக்கு அப்படி நடந்தது நான் என்னடி செய்யறது? மனம் தாங்கலடி, என்னடி பண்ண? எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா எல்லாம் அதனால தானான்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ ஆத்தாக்காரி பண்ண கெடுதலுக்கு தான் இப்படி எல்லாம் அவனுக்கு நடந்திருக்கு. ஏய் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதடி. பாரு நீ அப்படியே உன் புருஷன மாதிரியே பேசுற. என்னடி பண்றது? 1000 தான் இருந்தாலும் நாத்தனாக்காரி பிள்ளை, எங்களுக்கு மூத்த பிள்ளை மாதிரி வளர்த்தோம். பிள்ளைய பெத்தவ ஒரு நாளாச்சும் பிள்ளைய பார்த்து சோறு கொடுத்துருக்காளா, தண்ணி கொடுத்துருக்காளா, பிள்ளை எங்க போகுது வருதுன்னு பாத்துருக்காளா? அவளை கூட்டு கண்டிக்காம நீங்க 2 பேரும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. அதுக்கே வேற இந்த வசந்தி புருஷனும் உன் புருஷனா என் தங்கச்சி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு வக்காலத்து வாங்கிட்டு நிக்கிறாங்க. சரி கஞ்சி சூடாயிடுச்சா? பாவம் அந்த பையன் வேற தலையை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறான். கொஞ்சோட சோத்தை கொடுத்து மாத்திரையை போட்டு விடுவா. உன் புருஷன் வேற தங்கச்சிக்கு போன் பண்ண சொன்னாரு. அவ எங்க போய் பொறுக்கிக்கிட்டு கிடக்குறாளா யாருக்கு தெரியும்? ஏண்டி என்னடி அவ இப்படி இருக்கா? அதெல்லாம் எந்த ஜென்மத்திலயும் திருந்தாது, அது அவ்வளவுதான். விடுங்க வாங்க. ஏண்டி வசந்தி, உனக்கு எதுவும் தெரிஞ்ச சாமியார் இருந்தா சொல்ல முடியே? நீ ஒரு ஆளு சும்மா இருக்கா? மனசு கேட்கவே இல்லடி. சரி சரி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு போய் பாத்துக்கலாம் சாமியார. காலையில கூட என் மாமியாரும் தங்கமும் என்னவோ சொல்ல வந்தாங்க. நான் தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சும்மாதான்ட்டு அவங்கள ஆவ கட்டிட்டேன். ஒருவேளை சாமியார் குறிப்பாத்து எதுவும் சொல்லியிருப்பாரோ? என்ன எதுவும் எனக்கு தான் கெட்ட நேரமா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இப்படியே புலம்பியே செத்துறாத, சோத்த கொண்டு வா. வசந்தி வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு அதால எந்த வேலையும் செய்ய முடியாது. தா சாப்பாட்டை நீயே போய் எடுத்துட்டு வா. அக்கா தா நீ போய் உன் புருஷன் கூட உட்காரு, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஏய் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம வேணா இப்பவே சாமியாரை பார்க்க போலாமா? அங்க ஒருத்தனுக்கு மண்டை உடஞ்சு கிடக்க, அவனை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போல சாமியாரை பார்க்க போறாராம் இவரு. உன் நாத்தனாக்காரி வந்துட்டாப்புல இருக்கு. தபாரு தெரு ஓரத்துல சத்தம் கேக்குத, போ வரையிலே ஊரை கூட்டுக்கிட்டு வாரா பாரு. ஐயோ நான் பெத்த மவனே, ஐயா ராசா, ஐயோ 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 எவ செஞ்சதுன்னு தெரியலையே, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா இருக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா சாமி? ஏய் லட்சுமணே, ஐயோ நான் பெத்த மவனே, ஐயோ என்னடா நீ இப்படி கிடக்குற? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன என்ன ஆச்சு என் மவனுக்கு? ஆத்தா ஒண்ணும் இல்லாத்தா, பிள்ளைக்கு ரோட்ல நடக்கையில கல்லு தடிக்க விழுந்துட்டா, அவ்வளவுதான் ஆத்தா. இல்ல இல்ல இல்ல, என் பிள்ளைக்கு இவ்வளவு அடிபட்டிருக்கு. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ சுபினே, என் குடும்பத்துக்கா இப்படி ஒவ்வொன்னா நடக்கணும்? என்னம்மா செய்யறது? நம்ம என்ன செய்யறது? நம்ம ஒரு இரவுக்கு கூட திராக நினைக்கல, ஆனா நமக்கு தான் அப்படி ஆகுது. நான் என்னம்மா பண்ணுவேன்? என் பிள்ளை இப்படி கிடக்குறானே. ஐயோ ஐயோ தங்கம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிள்ளைக்கு கொஞ்சோண்டு சூடு கஞ்சி வச்சிருக்கேன், கொடுத்து மாத்திரையை போட்டு படுக்க வை. மைனே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா என் பிள்ளைய பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? என் பிள்ளைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்களே, எம்பிட்டு ரத்தம் போகுது பாருங்க. எல்லாம் உன்னாலதான், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்ன தங்கம், அவ என்ன பண்ணுவா பிள்ளைக்கு இப்படி ஆனதுக்கு? இவன் நேரா பார்க்காம போய் எங்கேயா விழுந்ததுக்கு அவளை சொல்ற? என்ன உனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாதுன்னு காலையில ஆத்தாவும் நானும் உன் பொண்டாட்டி கிட்ட படிச்சு சொன்னே. ஒரு நிமிஷம் எங்க பேச்ச கேட்டிருந்தா என் பிள்ளை இப்படி வந்து கிடப்பானா? ஐயோ இதுக்கே இப்படி நிலைமையா? ஐயோ இன்னும் என்னென்ன ஆக போகுது தெரியலையே. இன்னும் என்ன இருக்கு? அடுத்து நான் தான் ஜாவ போறேன். ஏதோ ஒண்ணு இழவோ கருபதியை இந்த வீட்டுல விழ போகுது, வேற ஒண்ணும் இல்ல. என்ன நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பேசுற பேச்சா இது? அடியே உனக்கு என்னடி கவலை இருக்கு? வா கூட்டுக்காரிவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு லோ லோ லோன்னு தெருவா ஊரா நீ சுத்திக்கிட்டு வருவ, சுத்திக்கிட்டு மாடு மாதிரி. ஆனா எனக்கு அப்படியா? என் பிள்ளை, என் பேர பிள்ளை, என் குடும்பம் எனக்கு முக்கியம் இல்லையா? எங்களுக்கு மட்டும் யாருக்கு என்ன ஆனாலும் எந்த கவலையும் இல்லன்ட்டு அப்படியே சுத்திக்கிட்டு வாரா. அம்மா எவ்வளவு காலையில வச்ச சூனியந்தா என் பிள்ளைக்கு இப்படி காமிச்சிருக்கு. எவ செஞ்சதுன்னு தெரியல. இதுக்கும் இப்படி கூட இருந்தே குடும்பத்தை கெடுக்கிறளவளே. அவ்வளவு நல்லா இருப்பாளோல, அவ்வளவு பிள்ளைக்கு ஒன்னும் ஆக மாட்டேங்குதே. ஒன்னும் தெரியாது, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி தங்கா, உன் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைக்கும் ஏதாவது ஆகணும்னு நினைப்பியா நீ? ஆமா ஆமா ஆமா, நாங்க பாட்டுக்கு எங்க போக்குல ஏதோ குடுக்கறது தின்னுபிட்டு கிடக்குறோம். என் பிள்ளைக்கு இப்படி நடக்குது. நானும் யாத்தால என்ன அடுத்தவள மாதிரி ஊடுடா உட்காந்துக்கிட்டு குடும்பத்தை கலைச்சுக்கிட்டா இருக்கோம். ஏதோ எங்க வீதியை நினைச்சுக்கிட்டு நாங்க பாட்டுக்கு வீதியில நடமாடுறோம். பேசுறதெல்லாம் பார்த்தா என்னவோ எங்களை சொல்ற மாதிரி பேசுற. புத்தவள நெஞ்சுதானே குறுக்கும். இந்த ஏக்கா இதெல்லாம் உன் புருஷனுக்கு கண்ணு தெரியாதா? வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க 2 பேரும், தங்கச்சியை பேச விட்டுப்புட்டு. தங்க சும்மா இல்ல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. ஆமா எனக்கு அவ்வளவு சொல்லணும்னு ஆசைதான். என்ன நடக்குதோ அதுதான் நான் சொல்றேன். தங்கம் அதோட நிப்பாட்டு. பிள்ளைக்கு அடிபட்டு இருக்கா, அதை பத்தி நீ ஒண்ணு கூட பேசல. வந்ததுல இருந்து வாய் தான் பேசிக்கிட்டு நிக்கிற. ஏன் தங்கம், உன் புருஷன் எங்க? அவன் எங்க? நீ என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? புள்ள எங்க போகுது, புருஷன் எங்க போறேன்னு இதாவது பார்த்து குடும்பத்தை ஒழுங்கா நடத்தினதானே உனக்கு தெரியும். என்ன இருக்கட்டும், எல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்ததே.
பொண்டாட்டி கிண்டாட்டின்னா மூஞ்ச உடைச்சிரும் பாத்துக்க. தங்கம் ஆத்தா அவனுக்கு சோத்த குடுமா முதல்ல. இல்ல இல்ல, என் பிள்ளைக்கு இப்படி ஆனதுக்கு எவ காரணமோ அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணாம உட்கார மாட்டேன். இன்னைக்கு எவ அந்த வாசல்ல எலுமிச்சம்பழத்தை வச்சானு நான் தெரிஞ்சுக்கல. நான் உன் தங்கச்சி கிடையாது. ஏ தாய் கழுவி, நீ அது சொல்ல. அந்த காலையில குறி சொல்றவன் என்ன சொல்லிட்டு போனான்னு சொல்லு உன் மவங்கிட்ட. சொல்லுனா என்ன சொல்ற? எங்கேயோ இருக்கிறத விட்டுப்புட்டு அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு இப்ப என் பேரனுக்கு இப்படி ஆயிடுச்சே. நான் என்ன செஞ்சா? நீ என்ன செஞ்சியா? பாய மூடிக்கிட்டு இரு. நான் ஆத்தால மவள மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாளவே. ஓடி முதல்ல போ, எங்க பேரன் நாங்களே பாத்துக்கிறோம். கிளம்பு. உன்னாலதான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே. அக்கா ஆத்தால மவள என்னத்தையா மறைக்கிறாளவக்கா? அதான் தெரியல. இவ்வளவு வாயில இருந்தே வரும் பாரு உண்மை. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம். என்ன நீ என்ன எதுக்கு இப்ப போன்னு சொல்ற? என்ன எதுக்கு திட்டுற? நல்ல செக்குலக்க மாதிரி உன் மர்மம் நிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அதானே. காலையில நம்ம கூப்படையிலேயே கோயிலுக்கு வந்திருந்தேன்னா நேரத்துக்கு பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்குமா? அடியே என் வாயை திறக்க வைக்காதடி. அண்ணங்கார தானே மைனிக்காரி தானே, எதுவும் பேசினா போறா ஏசினா போறான்னு சும்மா இருக்காத. கோயிலுக்கு போய் வேண்டி வந்து எலுமிச்சம்பழத்தை வைக்கிறாளா வாசல்ல? பாவி சண்டாளி, அந்த வேலைய பார்த்தது நீங்க தானா? பாத்தியா அக்கா, குள்ள சிறுக்கி என்ன பண்ணிருக்கா பாத்தியா? வாய் பத்து என்ன பேசுற நீ? என்ன பேசுற? எவ்வளவு செஞ்சதுக்கு என்ன எடுத்து வைக்கிற? ஏமா என்னம்மா உளற? தங்கா மரியாதையா உண்மையை சொல்றியா இல்ல உலக்கைய வச்சு வாங்கி வா வாயில குத்துட்டு வா. இந்த உண்மை என்னக்கா உண்மை? அதான் உங்க ஆத்தாலே சொல்லிடுச்சுல்ல. என்னவோ பண்ணிருக்க, அதுக்கு இவ போய் கோயிலா வேண்டி எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொண்டு வந்து வாசல்ல வச்சிருக்கா. அவ வச்சது இப்ப அவளையே கேட்டு பிடிச்சு. யாரு? நானா? இப்பவே சூட கொடுத்துக்க சத்தியம் பண்றேன். இதுக்கு அப்படி செய்ய போற? நான் என்னதுக்கு அப்படி செய்ய போற? யானை குடும்பத்துக்கு நான் செய்வனா? இந்த கிழவி ஏதோ உளருது. நாய் கடிச்சதுல இதுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு. கிழவி என்ன உங்ககிட்ட ஏண்டி போற? ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிவ தானே? ஏக்கா உண்மைதான். இவ ஏதோ செஞ்சிருக்கா, அதனாலதான் இப்படி பயப்படுறா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு காலையில இருந்து என்னமா நாடகம் நடிச்சா பாத்தியா? அதானே. யோ மைனி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. எப்பா என்ன நடிப்பு சாமி. தங்கம் சீ, இது மாதிரி எல்லாம் பண்ணுவேன். ராமசாமி நல்ல மெச்சுக்க உன் தங்கச்சிய. சத்தியமா இல்லண்ணா, எல்லாரும் சேர்ந்து என் பக்கம் திருப்பி விடுறாங்கண்ணா. பாவம், நானே என் பிள்ளை அடிபட்டுட்டான்னு மனசு உடைச்சு இருக்கேன். இப்ப நீங்க வேற என் மேல பழையத்துக்கு போடுறீங்களா? என்ன நான் அப்படி பண்ணுவேனானே? உன் தங்கச்சினே, நான் என் பிள்ளை மேல சத்தியம் பண்ணி சொல்றேனே. ஐயா போய் சத்தியம் பண்றாளே. என்று ஏற்கனவே என் பிள்ளை மண்டையை உடைச்சு கிடக்குறான். போய் சத்தியம் பண்ணாதடி, அவன் மேல அவனுக்கு எதுவும் ஆயிட போகுது. உண்மையை ஒத்துக்க. ஏய் ஆத்தா, நான் என்ன சும்மா இருந்தாங்க. உனக்கு என்னவோ நினைச்ச, நீ எவ்வளவு பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு போனேன. ஐயோ கிழவி கொத்து விட்டு வேடிக்கை பாக்குதே. போச்சே, என்ன பண்றது? நாடு அவளைதான் சொத்துக்கிட்டு என்ன செய்வான்னு தெரியல. அவகிட்ட எதுக்கு கத்துறீங்க? அவ இப்படிப்பட்டவன் இந்த உலகத்துக்கே தெரியும். அவளை பேசி மட்டும் என்ன ஆக போகுது? அவ செஞ்சதே அவ பிள்ளைக்கே வந்துருச்சு. இனி இவன் இந்த வீட்டு பக்கம் வந்தா அவ்வளவுதான். நல்லா இருக்காது பாத்துக்காங்க சொல்லிவிட்டேன். சீ, என்ன ஒரு கெட்ட என்ன கேடு கெட்ட புத்தி. ஏண்டி கூட பிறந்த பிறப்பு அவிய குடும்பத்தையே கெடுக்க நினைக்கிறேன். நீ எல்லாம் அடுத்த குடும்பத்தை எப்படி வாழ விடுவேன்? இவ்வளவு ஓட பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணுக்கா. அப்பதான் யாத்திரை அடங்கும். ஓட பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணுமா? என்ன நான் பண்ணதா இல்லன்னு சொல்லல. என்ன ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். ஆனா அது இப்ப என் பிள்ளைக்கே வந்த பிறகுதான் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுதுன்னு. என்னைய மன்னிச்சிரு. என்ன தப்ப உணர்ந்துட்டேன். தங்கம், எனக்கு உன்கிட்ட மன்னிப்பே கிடையாது தங்கம். என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்ச உனக்கு நான் எப்படி தங்கம் மன்னிப்பேன்? இனி நான் உனக்கு அண்ணனும் இல்ல, நீ எனக்கு தங்கச்சியும் இல்ல. என்ன அப்படி சொல்லாதானே? அந்த மன்னிச்சிருன்னு சொல்றல, நான் தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேக்குறேன்ல. ஐயோ, நான் பண்ணது என் பிள்ளைக்கே வந்துருச்சுன்னா வேணையா? மைனி நீயாவது சொல்லு மைனி. இப்பயாவது புரிஞ்சுக்கடி. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் திரும்ப நமக்கு வரும். இதுக்கு நம்ம கெட்டது செஞ்சா அது கெட்டது திரும்ப நம்மளுக்கே தான் வரும். ஆண்டவன் நம்மள நல்ல நிலைமையில வச்சிருக்கானே, ஆட்டம் போடக்கூடாது ஓவரா. நம்ம செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கண்டிப்பா கூலின்னு ஒண்ணு இருக்கு. அத புரிஞ்சுக்க. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. நம்மளை விட காசு பணம் நிறைய வச்சிருக்காங்க. நம்மளை விட வாழ்க்கையில முன்னேறி போறாங்க. நம்ம இன்னும் இப்படியே கிடக்கணுமேனு பழச்சு முன்னுக்கு வர்றவங்களை என்னைக்குமே அழிக்கணும்னு நினைக்க கூடாது. புரியுதா? அது உனக்குதான் கெடுதல். இதெல்லாம் புரிஞ்சிருந்தா இவ ஒழுங்கா குடும்பம் நடத்திருக்க மாட்டாளா? கிழவி உனக்கு தான் சொல்றேன். அவ நல்லா இருக்கணும், பெரிய பணக்காரியா இருக்கணும்னு நினைச்சா மட்டும் போதாது. மவளுக்கு நல்லதையும் சொல்லி கொடுக்கணும். உன் மவ மந்திரம் பண்றதுக்கு நீ தானே உடந்தையா இருந்திருக்க. நாளைக்கு நீ படுத்த படுக்கை ஆயிட்டனா உன் மவளை வந்து உன்னைய பாப்பா. இந்த மாதிரி நன்றி இருக்கா பாரு. சீ, உன்ன மாதிரி ஊருக்கு 4 பேர் இருக்கிறதாலதான் உலகமே கெட்டு கிடக்கு. ஆத்தா என்னைய மன்னிச்சிருமா. என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? உங்களை மன்னிக்க வேண்டியது உங்க மவ. மைனி தப்புதான், மன்னிச்சிருங்க மைனி. நான் இப்படியெல்லாம் பண்றதாலதான் என் புருஷன் குடிகாரனா இருக்கான். என் குடும்பத்தை நான் தான் பார்த்து திருத்தணும். என் நிலைமைக்கு காரணம் நீங்க தான். நீங்க செய்யாததாலதான், நீங்க கொடுக்காததாலதான்னு நானே நினைச்சுக்கிட்டு உங்களை அழிக்கணும்னு ஆசைப்பட்டுவிட்டேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒழுங்கா இருந்தாதான் என் குடும்பமும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒழுங்கா இருக்கும். இனி நான் இப்படி எதுவும் பண்ண மாட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க. தான் பண்ண தப்ப தானே உணர்ந்தா போதும். எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் வேண்டாம். நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அடுத்தவளை கெடுக்கணும்னு நினைச்சனா அது நமக்கு அழிவு காலத்துக்கு நம்மளே ஆரம்பத்தை தேடிக்கிறோம்னு அர்த்தம்.
நம்ம கிட்ட இல்லைனாலும் நம்ம நல்லா இல்லைனாலும் நமக்கு முன்னாடி இருக்கிற 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாரு. கடவுள் கண்டிப்பா உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. ஐயோ செஞ்சு இனிமேலும் இப்படி எல்லாம் பண்ணாத தங்கம். சத்தியமா இனி இப்படி பண்ண மாட்டேனே, பண்ணிச்சிருங்கண்ணே. சரி, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு மருந்து மாத்திரையை கொடுத்து படுக்க வை. ராசே, என்கிட்ட தயவு செஞ்சு நீ பேசாதம்மா, பேசாத. பெத்த மகனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சிட்டியே. இப்படியே ஒரு வழியா தங்கம் திருந்துட்டா. அம்மாக்கா, நானும் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், என்னையும் மன்னிச்சிரு. அடுத்து என்ன? அப்புறம் எல்லாரும் நல்லவளா மாறிட்டா இனிமே என்ன இருக்கு? அப்பனே, முதல் அத்தியாயத்துலதான் எல்லாரும் நல்லவளா மாறிட்டாங்க. நாளையில இருந்து புது அத்தியாயம் தொடங்க போகுது. அதுல யார் யாரு எப்படி எப்படி இருக்காங்கன்னு எல்லாரும் மறக்காம பாருங்க. அம்மா நண்பர்களே, புரியலையா உங்களுக்கு? இந்த தொடர்கதை இதோட முடியுது. நாளையில இருந்து புது அத்தியாயம் தொடங்குது. அதுலயும் நாங்க தான் இருப்போம். எங்களை தாண்டி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த கதையும் நல்ல கதையா கொடுப்போன்னு நான் நம்புறேன். புதுசா கொஞ்சம் பேர் அதுல இருப்பாங்க, அவ்வளவுதான். இதுவரையும் கொடுத்த உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இனி அடுத்து வரப்போற கதைக்கு உங்க அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்.